ராஷ்மிகா மந்தனாவின் முன்னாள் காதலரான ரக்ஷித் ஷெட்டி சர்ச்சையில் சிக்கியுள்ளது கன்னட திரையுலகில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதன் பின்னணியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோலிவுட், டோலிவுட், பாலிவுட், சாண்டல்வுட் என கலக்கிக் கொண்டிருக்கிறார் ராஷ்மிகா மந்தனா. தற்போது புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் ராஷ்மிகா மந்தனா 2017க்கு முன்னதாக கன்னட திரையுலகில் பிஸியாக இருந்தவர். 2016இல் கிரீக் பார்ட்டி என்ற படத்தில் கன்னட நடிகர் ரக்ஷித் ஷெட்டியுடன் நடித்தபோது அவருடன் காதல் வயப்பட 2017இல் இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தமும் நடந்தது. ஆனால் அடுத்த ஆண்டே இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வெவ்வேறு திசைகளில் பயணித்தனர். இதன் பின்னர் தெலுங்கு திரையுலகில் ராஷ்மிகா பிஸியானார். மற்றொரு புறம் ரக்ஷித் ஷெட்டியோ திரையுலகில் இருந்து 2 ஆண்டுகள் பிரேக் எடுத்திருந்தார். சமூக வலைதளங்களை விட்டும் ஒதுங்கியே இருந்தார். அதன் பின்னர் அதிரடி கம்பேக் கொடுத்தார் ரக்ஷித் ஷெட்டி. அதிலும் 777 சார்லி என அவர் தயாரித்து இயக்கிய படம் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஒரு லேப்ரடார் நாயுடன் கதாநாயகனுக்கு உள்ள அன்பின் பிணைப்பை மிக அழகாக திரையில் காட்டியிருப்பார். குறிப்பாக குழந்தைகளை பெரிதும் கவர்ந்தது இந்த படம். உணர்வு ரீதியாக மக்களுடன் கனெக்ட் ஆன இத்திரைப்படம் விருதுகளையும் குவித்தது. சிறந்த கன்னட மொழி திரைப்படம் என்ற தேசிய விருது பெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் சர்ச்சையில் சிக்கியுள்ளார் ரக்ஷித் ஷெட்டி. ரக்ஷித் ஷெட்டியின் பரம்வா ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஜனவரி மாதம் வெளியான பேச்சுலர் பார்ட்டி திரைப்படத்தில் அனுமதியின்றி 2 கன்னட பாடல்களை பயன்படுத்தியதாக பதிப்புரிமை சட்டம் 1957 பிரிவு 63 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே பாடல்கள் பயன்படுத்த அவர் அனுமதி கோரிய நிலையில் அனுமதி மறுத்த போதும் தற்போது பாடல்களை பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் இது ஒன்றும் ரக்ஷித் ஷெட்டிக்கு புதிதல்ல. முன்னதாக லஹரி மியூசிக்கிடம் அனுமதி பெறாமல் அவர்களுக்கு சொந்தமான பாடல்களை பயன்படுத்தி சர்ச்சையில் சிக்கியிருந்தார். அதற்காக அவர் மீது வழக்கும் தொடரப்பட்டிருந்தது. அதற்கான சட்ட போராட்டம் நடந்து சமாதான பேச்சுவார்த்தையில் சமாதானம் எட்டப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் இந்த விவகாரத்திலும் சட்ட போராட்டத்தை கையில் எடுப்பேன் என தெரிவித்துள்ளது கன்னட திரையுலகில் கவனம் பெற்றுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.